நெக்ஸ்ட் ஜென் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டில் நாம் பெறுகின்ற நன்மை பயன்கள் என்னென்ன? ஏன் சார் தமிழ் புத்தாண்டு மற்றோட 11 மாதிரி தானே? அப்படி கிடையாதுங்க. உலகில் மாற்றங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, நகை எந்த அளவுக்கு ரேட்டு கூடிச்சு, இப்போ குறைஞ்சிருக்கு. அப்போ அடுத்ததில் மெயினாக பார்த்திங்கன்னா பிளானட்டரி காம்பினேஷன்ஸ் எக்கச்சக்கம் மாறுது. அப்போ உலகில் நிகழ்வே மாறுது, அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுதுங்க. இப்போ போர் இதெல்லாம் நிற்கும். அங்கே போருக்கு எங்களுக்கு என்னங்க சம்மந்தம் சார்? அங்கே போர் இருக்கனால தான் நம்ம வீட்டில் கேஸ் வரல, அங்கே இருக்கனால தான் வீட்டில் பெட்ரோல் போட முடியல. அப்போ உலகில் நிகழ்வுகள் கிரகங்கள் மற்றும் இந்த கிரகணத்தை ஒட்டி தான் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் செய்யும் அற்புதம். முதல் நமக்கு தேவையான அடிப்படை பொருளாதார விருத்திகள் எப்படி இருக்குது, திருமண ரீதியான பாக்கியங்கள் இருக்குமா? நிறைய ஆண் பெண்கள் எங்குகின்ற விஷயம், எங்களுக்கு திருமணம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நாங்கள் வேறு வேலையாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு இருக்க மாதிரி. சார் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது நிறைய பேத்துக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஒன்றுமே நாலேஜ் இல்லாதவங்களாம் பெரிய ஆளாக போகிறாங்க, ஏன் நம்மளால் பெரிய ஆக முடியல அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இதாக இருக்குது. பிஸ்னஸ் சார், பிஸ்னஸ்லாம் வேண்டாம் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிலர் ஆகிட்டாங்க. ஏன்னா உயர்வின் உச்சமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி வாழ்வின் துச்சம் அளவுக்கு மாற்றிட்டாங்க. கடன் தான், அதாவது இருக்கிற நோயிலே மிகப்பெரிய நோயாக இந்த கடன் வந்துடுதுங்க. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நோய், குணப்படுத்த முடியுமா இல்லையான்னு தத்தளித்த நோயாக இருக்கிறது. இப்போ இந்த உலகில் மாற்றத்தில் நமக்கு என்னென்னா கிரகங்கள் வலிமை பெறுகின்றன. குரு உச்சம் பெறும் காலகட்டத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டில் மத்தியில் பார்த்திங்கன்னா ராகு கேது டிசம்பர் மாதத்தில் வரும், ஆங்கில வருஷத்தில் 5ஆம் தேதி. அப்போ மாறுகின்ற கிரக அமைப்புகள் இதெல்லாம் நம்மளை வழி நடத்துகின்றன. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பாக்கியங்கள் அனைத்துக்கும் நமக்கு வேலை செய்ய போகுது. நிச்சயமாக இது பெரிய செல்வத்தை கொடுக்க போகுது. இப்போ தமிழ் புத்தாண்டில் தாங்க சார் மழை வெள்ளம் இருக்கும், விவசாயம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எப்படி இருக்கும், மாணவர்கள் என்ன கல்வி எடுக்கலாம். நிறைய பேத்துக்கு இப்போ முக்கியமான இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து சார் நம்ம என்ன கல்வி என்ன இது மாற்றிக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லா இருக்குமா, இதெல்லாம் தெரிய வேண்டியது. அரசியல் மாற்றங்களும் நிறைய நிகழப்போகுது இந்த இதில் தான். ஆக நமக்கு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். இறுதியில் ஒரு பரிகாரம் இருக்குது, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். குபேர யோகம் பெறும் கும்பராசி அன்பர்களே, அதாவது எல்லோரும் கோபுரத்தை நிமிர்ந்து பார்ப்பது போல் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் காலம் எப்பொழுது அப்படின்னு தான் இந்த ராசி எதிர்பார்த்துட்ருக்கு. இன்னும் 7.5 சனி இருக்கே சார், எங்களுக்கு விடிவு காலம் வருமா இல்லையா, எங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னு பல கேள்விகள். உங்கள் ராசியில் இருக்கிற ராகுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்யும் யோகங்கள் என்ன, ஒரு சில விஷயம் கவனம் இருக்கணும், அதையும் பேசணும். ஆமாம் சார் கவனம் அப்படிங்கிற மாதிரி. ரைட், முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி, தன்னம்பிக்கை மிக்க ராசி, வைராக்கியம் ஜாஸ்தி. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், முடியும் என்ற ஒரு உறுதுணையோடு இருக்கிற ராசி இந்த ராசிங்க. தொட்டதெல்லாம் தொடங்குமா அப்படிங்கிறது எப்போவுமே இந்த ராசி ஒரு செக்கிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே வரும், ஒரு செக் பாயிண்ட் வச்சு ரைட் அப்படின்னு செக் பண்ணிட்டே போகும். அது இந்த ராசியோட குணாதிசயம். ஆனால் இந்த ராசி டிசிஷன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா தூங்கி போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி வச்சு திடீர்னு வரும்போது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்கேத்தான் தோணுதோன்னு தெரியாது. அந்த மாதிரி என் நண்பர்கள் நிறைய பேர் கும்பராசிக்காரங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நிறைய விஷயம் சொல்லுவாங்க, இத்தனை நேரம் சொல்லலை, வித்தின் ஷார்ட் ஆஃப் டைமில். அந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த ராசி இந்த ராசி. இதை பார்ப்போம். முதல்ல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சனி பகவானுக்கு உங்கள் ராசி அதிபதிக்கு குரு பலம் பெறுகின்றன. உச்சம் தொடும் ராசி, உச்சம் பெற்ற கிரகம் உங்களுக்கு பார்வை செலுத்தும் போது உங்களை தூக்கிவிட கைதூக்கிவிட ஒருத்தர் கிடைக்க போகிறார். உங்கள் துறையில் வளர்ச்சி அடைய, இப்போ நீங்கள் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் மிகப்பெரிய பாப்புலராக நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் போகும். சார் வேலைக்கு போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன். வேணா வேறு ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு லோயர் கேட்டகரி, அவர் அவங்க வேலை செய்கிற மற்றவங்க எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க, இந்தியா கிட்ட அசைன்மெண்ட்டு. அதில் இவர் போய் சேர்ந்து சில வருடத்தில் ஹையஸ்ட்டு போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ விசா யாருமே அப்ளை பண்ண ரெடியாக இல்லை, கம்பெனி நிர்வாகம் போனோம். அப்போ இவர் கிடச்சி. இப்போ தான் சொன்னார், சார் இப்போ நான் வந்துடலாமா வேண்டாமா? நான் சொன்னேன் வேண்டும், லீவ் எடுத்துகிட்டு வாங்க, ஆனால் கொஞ்சம் நாள் இருங்க அப்படின்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் மாறும், அந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. சார் மொத்தத்தில் வேலை சம்மந்தப்பட்டதில் உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறது. 6இல் இருந்த குரு 2, 10, 2 மொத்தம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் பார்க்குது. வேலை செய்கிற இடத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்கள் எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் உங்கள் வளர்ச்சி அவ்வளோ வேகமாக வளருது. இந்த நேரத்தில் வேகமாக நீங்கள் வளர்ந்து கொண்டு போகும் காலகட்டத்தில் எதிரிகள் உருவாகுவது சாதாரண விஷயம்தான். ஆனால் நீங்கள் அவர்களையும் அரவணைத்து உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய திறமை உங்களுக்கு தேவை. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டே தான் இருக்கணும்.
குடும்ப சம்பந்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு சனி இருந்து அந்த குடும்பஸ்தானாதிபதிக்கு பார்க்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு கையிருப்பு, பணம் சேர்க்க வேண்டியது, குடும்பத்துக்கு தேவைகள் ஏற்பட வேண்டியது, புது நபர் அறிமுகம். ஒரு இளம் வயதினருக்கு காதலன் காதலியாக வருவாங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு, முன்னால் இருக்கிற நண்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள், விட்டுப்போன சொந்த பந்தங்கள் வரும். அப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பு ஏற்படுது. அப்போ உறவு வகையில் வலுப்படுத்தணும். இந்த ராசிக்கு சில காலம் பார்த்திங்கன்னா இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், வண்டி வாகனங்கள், பொதுவாகவே இடம், வீடு, சொத்து அமைப்புகள் ஏற்படைய வாய்ப்பு உண்டு, கையிருப்பு பணம் அதிகரிப்பதனால். ஆனால் இந்த ராசி கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அந்த இடத்துல இடமோ வீடோ வாங்கினா டெவலப்மெண்ட் இருக்குமா, இல்லை வேறு இடம் வாங்கலாமா, அதையும் கவனிச்சுக்கணும். அப்போ இந்த ராசி தன் இருக்கின்ற இருப்பிட பணத்தை எதில் முதலீடு செய்யணுங்கிறது கவனித்து செய்யணும். பொதுவாக இந்த ராசிக்கு ராகு பகவான் தான் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு. ஆனால் டே ட்ரேடிங்கில் பணம் விடும் ராசி இந்த ராசி தான். ஆனால் ஏன்னா ராகு எப்பொழுது எந்த ராசிக்கு தொடர்பதோ அவங்க ஈஸியஸ்ட் மணிக்கு அமைப்பு உண்டு. அப்போ ஈஸியஸ்ட் மணினா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது. இப்போ இருக்கிற டவுனுக்கு இப்போ தான் வாங்குவாங்க, ஷேர் மார்க்கெட் யோகம் உண்டு. ஆனால் ஈஸியஸ்ட்டு மணியாக அதை ட்ரேடிங் தவிர மற்றது பாருங்கள். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இப்பொழுது தான் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணும், குழந்தை பிறப்புக்கு அது போன்ற முயற்சி. ஏன்னா ராகு சம்மந்தப்படும்போது குழந்தை பாக்கியம், அதுக்கான மருத்துவமனைகள், தத்து கொடுத்து எடுத்தல்கள், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். திருமண யோகம் எப்படி இருக்கும்? திருமணம் இப்போ ஆரம்பிக்கும்போது குருபலன் உண்டு, அப்புறம் குருபலன் இல்லை, அதிசார குரு வரும் காலகட்டத்தில் வேகமாக இருக்கும். அப்பொழுது இனி குருபலன் இந்த திருமண ஜாதகம் எடுப்பவர்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்துவிட்டு எடுக்கணும். ஏன்னா எப்போ கெடுத்தால் கரெக்டாக இருக்கும், எப்போ கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு பார்த்து செயல்பட வேண்டிய ராசியாக இருக்கின்றன. இந்த ராசிக்கு ஒரு சில ராசி அன்பர்கள் செட் ஆகாது சொல்லுவோம். இந்த ராசி பெயர் கொண்ட அந்த நபர்கள் மட்டும் செட் பண்ணிக்காங்கன்னு. இது திருமணம், வேலை எல்லாத்துக்கும் செட் ஆக வேண்டிய விஷயங்கள். இப்போது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு, அது அனுகூலமாக இருக்கும். உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பிஸ்னஸில் சம்மந்தப்பட்ட பயணங்கள் உண்டு, பிஸ்னஸ்க்காக ட்ராவல் உண்டு, விளம்பரங்கள் உண்டு, சங்கங்கள், சபைகள் உண்டு. மூத்தவர் மற்றும் இளைய சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அப்பொழுது நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும், எங்கிட்டு இப்போதான் பிறக்கும். சரி, கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா 6 கெட்டால் போதுங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் குரு 6 கெட்டால் வரும்போது உங்கள் ஓடுகின்ற வேகத்தில் இது பேர் சகல யோகம் சொல்லுவோம். திடீர்னு கீழே விழுகிற மாதிரி ஆயிரும். அப்போ இப்படி திடீர்னு கீழே விழுந்த எந்திரிக்க வாய்ப்பு இதே கொடுத்துரும். தெரிந்த விஷயத்தை பண்ணுங்கள், தெரியாத விஷயத்தை கொஞ்சம் கவனமாக படிப்படியாக பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக காவல் தெய்வ வழிபாடுகள், யானை உள்ள கோயில்கள் சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். கருஞ்சீரகம், வாழ்வியல் கருஞ்சீரகத்தை ஊற வச்சு தண்ணி மட்டும் குடித்து வந்தால் நிச்சயமாக இதாக இருக்கும். உடலில் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வருடம் உங்களுக்கு உச்சத்தை நோக்கி சென்று கொடுக்கின்ற வருடமாக நிச்சயமாக அமையும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பர்களே, இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தமிழ்ந்து பார்த்தோம். இப்போ கூட கோச்சார பலனோடு தசாபுக்தியும் லக்ன அமைப்பும் மற்ற கிரக அமைப்பும் எடுத்தால் இன்னும் துல்லியத்தை நோக்கி போகலாம். பொதுவாக எப்போவுமே ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுவும் ரொம்ப முக்கியம். பொதுவாக இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை பார்த்து நல்ல காலம் எப்பொழுது, திருமணம் எப்போது, வேலை வாய்ப்புகள், சொத்துக்கு சுகங்கள், தனக்கு இருக்கின்ற தடைகள் என்னது, செய்வனை சம்மந்தப்பட்டது இருக்குமா, பில்லி சூனியம் இருக்குமா, இந்த மாதிரி பல கேள்விகள் அத்தனைக்கும் விடை கிடைக்கும். அது பிரசனம் போட்டு கூட பார்க்கலாம். குறிப்பாக இந்த ஒரு விஷயம் என்னென்னா, எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ கோயில் பரிகாரம் பண்ணுறோம், திருமணம் தடையாக இருந்தது, அதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ இந்த வருடத்தில் இருக்கின்ற முக்கியமான நிகழ்வாக என்ன இருக்குன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் நல்ல விடைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கோச்சாரங்கள் எப்பொழுதும் உங்களை நாட்டிக்கொண்டே இருக்குது. மனசு தான் மருந்து, அதற்கு கொண்டான பரிகாரம் என்ன? உங்கள் ஜாதகத்தில் இன்னொரு விஷயம் எடுப்போம். ராசியில் குபேரன் எங்கே இருக்கிறார், என்னுடைய உபாசன தெய்வம் யார், அதிர்ஷ்ட தெய்வங்கள் என் நிறங்கள் என்ன, இது அனைத்தும் ஜாதக ரீதியாக பார்த்தா அது தெரியும். அப்படி யாராவது ஜாதக ரீதியாக பார்க்கணுன்னா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.